சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க. பின்னாடி வியூ பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஏன் இது பிங்க் கலர்ல இருக்குன்னா அதோட சிப்பி கல்லெல்லாம் பாருங்க, ஃபுல்லாமே எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கு. அதை நம்ம மனசில் நினச்சிட்டு இந்த மரத்தில் கட்டணுமா. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய கல்லெல்லாம் கட்டியிருக்காங்க. அங்கே பாருங்கள் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பின்னாடி பாருங்கள், இதுதான் மவுண்டனு. ஹாய் ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஃபாசில் ரஃபி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் படாருங்கிற ஐலாண்டில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் கிட்டத்தட்ட 4:30 ஆகுது. மேலே மவுண்டன் மேலே ட்ரெக் பண்ணிவிட்டு சன்ரைஸ் பார்க்குற மாதிரி பிளானு. அங்கே பாருங்கள், அங்கே லைட்ஸ்லாம் தெரியுதா? அதான் நாங்கள் நேற்று ஸ்டே பண்ணியிருந்தோம். இது போட்டு அங்கேருந்து அப்படியே இப்போ மேலே போயிட்டுருக்கோம். இந்த மேலே போய் பார்த்தா வியூ செமையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 ஐலாண்ட் சேர்ந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். பிங்க் பீச்சு, பிளாக் பீச்சு, அப்புறம் ஒயிட் பீச் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போகிற வழியெல்லாம் நல்லாவே இருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காங்கிரீட் மாதிரி போட்டிருக்காங்க, அதனால் பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 30 minutes to 45 minutes மேலே ட்ரெக் பண்ணும். மேலே பாருங்கள், இன்னும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அந்த லைட்டு தெரியுதா? எல்லாருமே சன்ரைஸ் பார்க்குறக்காக தான் கிளம்பியிருக்காங்க. சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க. பின்னாடி வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. இருங்க முன்னாடி காட்டுறேன். பாருங்கள், இங்கே தெரியுதுல கீழே, இது வந்து பிளாக் கலர் பீச் தெரியுது. அங்கே பாருங்கள், சாயிலாம் பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கு மேலே அங்கே இருக்குல்ல, அது வந்து பிங்க் கலர் பீச்சு. அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து ஒயிட் கலர் பீச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் வியூ, செம்மையாக இருக்குங்க. வியூ பாயிண்டில் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் போட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்க. ஹாய் Adar, hi. Welcome to Komodo National Park. Thank you. Yeah, just tell all this really good, worth watching. இங்கே பாருங்கள், நம்ம இந்த வழியாக தான் ஏர்லி மார்னிங் வந்தோம். இருட்டாக இருந்தனால காமிக்க முடியல. பாருங்கள், நம்ம அந்த வியூ பாயிண்ட் வழியாக தாங்க நடந்தே வந்திருக்கோம். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம போட்டில் பாருங்கள், இங்கே தான் இருக்குது தெரியுதா? ஸோ கீழே அது வரைக்கும் போகணும். அங்கே போய் போட்டில் ஏறிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பாட்டுக்கு போவாங்க. மக்களே கீழே வந்தாச்சு, போட்டில் ஏற போகிறோம். அந்த குட்டி போட்டு வரும்ல நம்மளை கூப்பிட்டு போகிறக்கு, அது வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா, நான் நிற்கிறத வந்து அந்த மேலேருந்து பார்த்த பிளாக் பீச். அங்கே பார்த்தீங்களா மேலே, அங்கேருந்து வந்தோம். அங்கேருந்தால் நம்ம பார்த்தோம். இந்த வியூ பாயிண்ட்டு அந்த மேலே டாப்பில். கீழே பார்த்தீங்களா, இதாங்க பிளாக் பீச். பார்த்தீங்களா, எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. இந்த எதனால பிளாக்காக இருக்குன்னா, இந்த கல் சிப்பி எல்லாமே பிளாக் கலரில் இருக்குங்க. அதனால் ஷாக்கிங்காக இருக்குங்க. அந்த பக்கம் வந்து ஒரு கலர் பீச்சு, இந்த கலர் பக்கம் ஒரு கலர் பீச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் பீச். நீ அடுத்து நம்ம வந்து பிங்க் பீச் போக போகிறோம். பிங்க் பீச் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கலர் காட்டுறேன். அது எதனால பிங்காக தெரியுதுங்கிறத நம்ம பார்ப்போம். அங்கே போட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க. இது வந்து முட்டையில் பண்ணதான், தோசை மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, அப்புறம் அதுக்கு போடுறதுக்கு சாக்கோ இருக்குது. சாக்கோ போட்டு சாப்பிட்ணும், ஏன்னா சப்புன்னு இருக்குது. அப்புறம் வந்து இதில் நமக்கு எப்போவுமே பிஸ்கெட் இதில் இருக்குங்க இந்த பாக்ஸில். அப்புறம் எப்போவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ இருக்கும். இது வந்து டீ, அதுக்கான டம்ளரு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வரும். காஃபி மிக்ஸ் பண்ணோன்னா இதில் காஃபி இருக்குது, காஃபி, சுகரு. அப்புறம் அவங்க இந்தோனேஷியனில் சாப்பிட்ற டீ, இது எல்லாமே இருக்குது. இது எப்போவுமே 24 hours இவங்க சூடாகவே வச்சுருப்பாங்க. நம்ம வேணுங்கிறப்போ வந்து டீ குடிச்சிக்கலாம், இல்லை சுடு தண்ணியெல்லாம் அன்லிமிட்டடாக எப்போ வேணால் கிடைக்குங்க. மக்களே பிங்க் பீச் வந்தாச்சு. பாருங்க, ஏதோ இந்த பிங்க் பீச்சு தெரியுதா? கலர் உங்களுக்கு தெரியுதா? பிங்க் கலரில் இருக்குது. இதோ ஏன் இது பிங்க் கலரில் இருக்குன்னா அதோட சிப்பி கல்லெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாமே எல்லாமே பிங்க் கலரில் இருக்குது தெரியுதா? அதனால தாங்க அந்த கலர் வருது. ஷாக்கிங்காக இருக்குங்க. இந்த மாதிரி கலரில் பீச் இருக்குமாலாம் நினச்சி கூட பார்க்கலங்க. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் தெரியுதா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. சிப்பி கல் ஃபுல்லாகவே ரோஸ் கலர் அப்படியே இருக்குங்க. ஒரு லைட் ரோஸ் கலரில் செமையாக இருக்குங்க, செமையாக இருக்குது. அப்புறம் இந்த பிங்க் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்னார்க்லிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு ஸ்னார்க்லிங் கிட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபின்னு, மாஸ்க், இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே போட்லேயே தந்துட்டாங்க. இதுவும் வந்து இன்க்ளூடட் தான் அந்த 16,000 ரூபாவில். ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
மக்களே அடுத்த ஸ்நார்க்லிங் ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்காங்க. நான் வேறு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்திருக்குமா. அதுக்கப்புறம் இங்கே நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு சின்ன போட்டு எங்கேயும் போக வேண்டாங்க, ஜஸ்ட்டு போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணால் போதும். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட் ஏறி 3வது நாளாச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லாக செயில் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மோய் ஐலாண்ட் கிட்ட வந்துட்டோம். அது பக்கத்தில் இருக்க தவா சாட்டண்டோங்கிற ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கோம். முன்னாடி தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே ஒரு லேக் இருக்கான், அதுவும் வேல்கனிக் லேக்கு. ஸோ அந்த வேல்கனிக்லேருந்து அந்த லேக் வருதான். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷிங் ட்ரீ இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நடக்கணும், ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் இங்கேருந்து ஒரு கல்லை எடுத்து அதை நம்ம மனசில் நினச்சிட்டு இந்த மரத்தில் கட்டணுமா. அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய கல்லெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம விஷை வச்சுட்டு நம்ம இந்த மரத்தில் கட்டினா அது கண்டிப்பாக நடக்குங்கிறாங்க. அது இவங்க நம்புகிறாங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு பெரிய மரம். பார்த்திங்கன்னா இப்போ இயர்லி ஒன்ஸ் அவங்க இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடி எல்லாம் கட்டிட்டு போவாங்களாம் இந்தோனேஷியாவிலேருந்து. அதுக்காகவே இந்த ஐலாண்டு வருவாங்களாம். பாருங்க. இது தண்ணியில் இறங்கி குளிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குங்க. தண்ணி செம்ம பியூராக இருக்குது. இது ரொம்ப ப்ரீஷியஸான தண்ணியாக, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் ஆழம் இருக்கான். கிட்டத்தட்ட 2000 அடி ஆழம் இருக்குங்க. இது தெரிஞ்சிருந்தா நான் இறங்கியிருக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி வேல்கனவாக இருந்துச்சு. அதனால அது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பாருங்கள் ஃபுல்லாக மலை, நடுவில் தண்ணி. இது 1000 வருஷம் முன்னாடி எரப்ட் ஆனதான். எரப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த நெருப்புலாம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே தண்ணி தான். ஏன்னா அங்கே பக்கத்துலேயே கடல் இருக்கனால அதோட தண்ணியெல்லாம் வந்திருக்கு. அதனால இந்த தண்ணி கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்குது, உப்பாக தான் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ப்ரீஷியஸுங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடம் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 ஆகுது. நேற்று நைட்டு கேம்ப் ஃபயரை முடிச்சுட்டு நாங்கள் இங்கேயே போட்டை டாக் பண்ணி தூங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இந்த கனவா ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்ரு தாங்க இருக்கும். ஆனால் செமையாக இருக்குங்கிறாங்க. அதில் சின்னதாக ஒரு மவுண்டன் வேறு இருக்குது. அதில் போய் தான் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இந்த ஐலாண்டு நான் மேப்பில் பார்த்தேன், செமையாக இருக்குது. நீ வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம். இப்போ போய் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். அந்த மவுண்டனுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 150 மீட்ரு தாங்க. ரொம்ப சின்ன ஐலாண்டுங்க இது. பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. வாங்க நான் மேலே போயிட்டு காட்டுறேன். மவுண்டன் மேலே வந்தாச்சுங்க. சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்த வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா? அங்கே பாருங்கள், அங்கே தான் நம்ம போட்டு 2 போட் நிற்கிது. இந்த வழியாக தான் வந்தேன். இது ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனாக இருக்குது, ரொம்ப சின்ன ஐலாண்டு. இந்த எண்டில் இந்த மலை இருக்குது. அங்கே பாருங்கள் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பின்னாடி பாருங்கள், இதுதான் மவுண்டனு. இந்த மவுண்டன் டாப்பில் தான் எல்லோரும் நிற்கிறாங்க. நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன். அந்த பக்கம் இன்னொரு சின்ன மவுண்டனும் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் சன்ரைஸ் பார்த்துட்ருக்காங்க. ஹாய் 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 மாமோ. ஹாய். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இன்னொரு மவுண்டன் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த ஐலாண்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தெரியுது அவங்களுக்கு கடல் தான் இருக்குது. செமையாக இருக்குது பாருங்கள். செம்ம சன்ரைஸ்ங்க, ஒர்த்து வாட்சிங். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 150 மீட்டர் தான் ஐலாண்ட். அதுக்கு பாருங்கள், ஐலாண்ட் அங்கே முடிஞ்சுது. மரம்லாம் இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குங்க, ஒர்த்துங்க. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது முடிஞ்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட 5:30 ஒரு 6:00 இங்கேருந்து கிளம்புவோம். கிளம்பிட்டு இங்கே ஒரு 2 மணி நேரம் லம்பாக் ரீச் ஆயிடுவோம். அதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. அங்கேருந்து இறங்கிட்டு அது பக்கத்துலேயே கிலின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே போக போகிறோம்.